மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலையிலிருந்து டிஎஸ்பி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் திரும்பி வாங்கப்பட்டது. சமீபத்தில் முதல்வர் வந்திருந்த போது அமைச்சருக்கு கான்வாய்க்காக வேண்டுமென்று வாகனம் வாங்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு காலையிலிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இணையதளத்தில் பரவி கொண்டிருக்கிறது. இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். காலையிலிருந்து காட்டுத்தீ போல் இணையதளத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. டிஎஸ்பி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் பந்தோபஸ்துக்காக வாங்கினாங்க, ஆனாலுமே அதை திரும்பி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவங்க தரப்புலேருந்து வைக்கப்படுது. இது குறித்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் திரு சுந்தரேசன் டிஎஸ்பியாக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு பணி செய்வதற்காக ஒரு ஏசி பொருத்தப்பட்ட பொலிரோ வாகனம் பணிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இப்போது சில முக்கியமான பிரமுகர்களுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருந்ததுனால அந்த வாகனத்துக்கு அவர்கிட்டருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக வேறொரு வாகனம் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது பணிகளுக்காக. அந்த வாகனம் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. 11/7/25 அன்றைக்கு அந்த வாகனத்தை நாங்கள் வேற ஒரு வாகனத்தை அவருக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா பணியை நான் 14ஆம் தேதி அவரை நேரில் கூப்பிட்டு முக்கியமான பணிகளுக்காக நாங்கள் எடுத்திருக்கோம், பந்தோபஸ்து வேலைகள்லாம் இருக்குது, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கு தேவைப்படுது, அதனால் அதை முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு திரும்பவுமே அந்த வாகனம் பழைய வாகனமே ஏசி பொருத்தப்பட்ட வாகனமே ஒப்படைக்கப்படும். அது வரைக்கும் இந்த ஏசி இல்லாத வாகனத்தை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் கன்வின்ஸ் தான் போனார். சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் போனார். அதுக்கப்புறமா இன்றைக்கி நாங்கள் அந்த வாகனத்தை பழையபடியே ஏசி பொருத்தப்பட்ட வாகனத்தை இன்றைக்கி அவருக்கு பணிக்கு கொடுத்துட்டோம். அதனால் அவருக்கு வாகனம் திரும்பப்பட்டது, வாகனத்தை தரவில்லை என்று சொல்வது தவறான தகவல். பந்தோபஸ்து புதுக்கோட்டைக்கு என்னை அனுப்பினாங்க, அதுக்கப்புறம் திருவாரூருக்கு என்னை பந்தோபஸ்துக்காக அனுப்பினாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ந்த நிலையில் தான் எனக்கு வண்டியை வாகனத்தை வாங்கியிருக்காங்க, தர மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கான வாய்ஸ் பரவிட்டுருக்கு சார். அதாவது பந்தோபஸ்துங்கிறது நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே தான் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் நபர் மட்டுமே கிடையாது, எல்லா ஆஃபீஸர்ஸுமே மின்னுங்கள் இருந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பந்தோபஸ்துனாக்கா போவாங்க. அது தமிழ்நாடு போலீஸில் தேவைப்படும் இடங்களில் தேவையான அலுவலர்களை அனுப்புறது சகஜம். அது பாதுகாப்பு காரணங்களுக்காக. இதுக்கு இடையில் நான் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் போலீஸ் வேலையில் இருந்துகிட்ருக்கேன். ஆனாலுமே எனக்கு அரசு சார்பில் நெருக்கடி இல்லாமல், எங்களுடைய உயர் அதிகாரி நெருக்கடி கொடுக்காம வேறு அரசியல் பிரமுகர்கள் மூலயமா எனக்கு அரசியல் போலீஸ் துறையிலேருந்து எனக்கு நெருக்கடி கொடுக்குறதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அது தவறான தகவல். அதே போல் நேர்மையாக இருக்கணுமாங்கிறது எல்லாருமே, அதிகமான பேர்கள் எல்லாருமே நேர்மையாக தான் பணி செய்கிறாங்க. நேர்மையாக இருக்கணும், இதை தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு அரசாங்கம் சேலரி தராங்க, அந்த சேலரிக்கில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இதில் நேர்மையாக எல்லோரும் தான் இருந்து ஆகணும். அதனால் வேறு எந்த விதமான ப்ரெஷருங்கிறது தவறான தகவல், எந்த ப்ரெஷரும் கிடையாது. சுந்தரேசன் அவர்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் துறையில் இருக்கும்போது காவலர்களை சுட்டி காட்டி ஹியூமன் ரைட்ஸ் மூலயமா ஒரு அறிக்கை விட்ட போது அதுக்காக எதிரொலியை தான் ஒரு முரணாக காவல்துறை சார்பாக செய்கிறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அது பற்றி தகவல்கள் எனக்கு தெரியாது. இப்போ அவங்களுக்கு வாகனம் கொடுத்துட்டோமா சார்? தொடர்ந்து அவர் பணிக்கு வர இருக்காங்களா சார்? வாகனம் இன்றைக்கே கொடுத்துட்டோமே, இன்றைக்கே கொடுத்தாச்சு, அவர்கிட்ட தான் இருக்குது. அதாவது வாகனம் கொடுத்தாச்சுனாக்கா ஆல்ரெடி வாகனம் கொடுத்துருந்தோம். இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட்டு, ஏற்கனவே அவர் பயன்படுத்த அந்த ஏசி பொருத்தப்பட்ட வாகனத்தையும் திரும்ப கொடுத்துட்டோன்னு சொல்ல வரேன். நேற்று வரைக்குமே அவருக்கு அவருடைய கண்ட்ரோல் தான் மற்ற வெஹிக்கிள் இருந்தது, இன்னும் நான் ஏசி வெஹிக்கிள் இருந்தது. பந்தோபஸ்துக்காக நம்ம வாகனத்தை அவர்கிட்ட வாங்கிட்டு, ஏசி வாகனத்தை புது வாகனத்தை வாங்கிக்கிட்டு பழைய வாகனத்தை அவர்கிட்ட கொடுத்துருந்தோம். ஆனால் அவர் தரப்புலேருந்து அவர் வாகனத்தை திருப்பி விட்டதா ஒரு தகவல் நம்மக்கிட்ட இருந்தது சார். அது உண்மையா சார்? அந்த அவருடைய கண்ட்ரோலில் தான் அந்த வாகனம் இருந்தது. நேற்று நைட்டு அந்த வாகனத்தை அவர் ஏரில் கொடுத்துருக்கார். பல தகவல்களை அளித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் அன்பு ரகோத். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.